ஹாய் ஹலோ வணக்கம். ப்ளஃபி எக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட என்ன செய்யுங்க, சிக்கன் 65 பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. அந்த உப்பு, சிக்கன் 65 பவுடர் எல்லாம் என்ன ஆகணும், மிக்ஸ் ஆகணும். அதுக்கு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு இது கூட லாஸ்ட்டாக மிளகு சீரக பொடியை என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். மிளகும் சீரகமும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தாக்க என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பொற்காஞ்சட்டி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேண்டில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த எக்கை என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா அந்த பொற்காஞ்சட்டியில் ஓரங்கள்லாம் வர்ற அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா ரவுண்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது என்ன ஆகட்டும் அப்படின்னா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நல்லா அழகாக நீட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே அதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த எக்கெலாம் லைட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக் அப்படியே அழகாக ப்ளஃபிட்டு மேலே வரும். இப்போலாம் அந்த எக் என்ன ஆகும், பொற்காஞ்சட்டியில் நல்லா ப்ளஃபியாக மேலே வந்துட்டுருக்கும். நல்லா ஓரங்கள் எல்லாம் என்ன ஆகணும், நமக்கு வேகணும். அதனால் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு தடவை நல்லா திருப்பி 2 பக்கமும் வேகிற அளவுக்கு திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான ப்ளஃபி எக் ரெடி. நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.